அலட்சியப்படுத்திருந்தீங்க அப்படின்னா, இந்த வாரத்துல நீங்க அந்த மாரி செய்யாம, தவறுகள் செய்யாம நீங்க திருத்திக்கிறது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் அதற்கான முயற்சிகள் செய்யும்போது, நீங்கள் உங்களுடைய நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க. அதன் மூலமாக வரும் காலங்கள்ல கூட ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது 2024ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரையிலான தமிழ்ல மாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது தனுசு ராசி அன்பர்களுக்கான வார ராசி பலன்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இந்த வார ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இந்த வாரத்தில் கிரக நிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. 3மே சந்திர பகவான் நகர்வினால் ஏற்படுகிறது. முதலாவது மாற்றமாக 2024ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல மாசி 12ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறாருங்க. இரண்டாவது மாற்றமாக பிப்ரவரி 26ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு, மாசி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து கொள்கிறாருங்க. கடைசி மாற்றமாக பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை, தமிழ்ல மாசி 17 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் கன்னியிலிருந்து துலாமிற்கு நகர்கிறார். ஸோ இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமையும் பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அந்த சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் தினசரி வீடியோக்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அந்த வெள்ளிக்கிழமையை தவிர்த்து உங்களுக்கு மற்ற நாள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் என்ன காரியங்கள் செய்து முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி ஆசைப்பட்ட காரியங்கள், செயல்பாடுகள் எல்லாத்தையுமே உங்களால் இந்த வாரம் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. இந்த டாக்குமெண்டேஷன், பத்திரம் தொடர்பான துறையில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் நல்ல நன்மைகளை கண்டிப்பாக பெற முடியும். நீங்கள் அதாவது விலையுறந்த காஸ்ட்லியான பொருட்கள்லாம் ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா விலையுறந்த பொருட்கள் நீங்கள் உடைத்து விடவோ அல்லது தொலைத்து போகவோ வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது ரொம்ப முக்கியம். நீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் முன்னுரிமை கொடுத்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. கடந்த வாரத்தில் சின்ன சின்ன உடல் வலி, மூட்டு வலி, தலைவலி, அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் அலட்சியப்படுத்திருப்பீங்க. ஆனால் அது நல்லது இல்லைங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். அதனால ஆரோக்கியத்தை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதில் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அதற்கான சரி செய்யக்கூடிய முயற்சிகளையும் பயிற்சிகளையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த வாரம் நீங்கள் அந்த மாதிரி முயற்சிகளை செய்யும்போது உங்களுக்கு அற்புதமான நன்மைகள் காத்திருக்குங்க. நீங்கள் முயற்சி செய்கிறத பார்த்து உங்கள் சுற்றியுள்ளவர்கள் எல்லாருமே உற்சாகமாக இருந்து உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. எனவே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது அதற்குண்டான நல்ல ஒரு ஆதரவை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கி தரும். நல்ல உடல் ஆரோக்கிய முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து தருங்க. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இன்கம் வருமானம் ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க. நீங்க ஓய்வில்லாமல் உழைப்பீங்க. ஏன்னா அப்பதான் உங்களுடைய வாடிக்கையாளர்களை நீங்க தக்க வைத்துக் கொள்ள முடியுங்கிற ஒரு நோக்கம் உங்களுக்கு இருக்கலாம். அதனால ஓய்வின்றி உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு இந்த வாரம் இருக்குங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு வியாபாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக சிறப்பாக நடைபெறுங்க. கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் சேரும். சின்ன துறை, பெரிய துறை அல்லது எந்த விதமான கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் இப்பொழுது நீங்கள் புகழடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக அமையுங்க. வியாபார ரீதியாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா தாராளமாக மேற்கொள்ளலாம். ஏன்னா வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு மைண்டுக்கும் உடலுக்கும் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குங்க. குறிப்பாக வெளிநாடு சம்பந்தமான ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. அதனால வியாபார வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க. பயணங்களை மேற்கொள்ளலாம். நல்ல ஒரு புத்துணர்வு பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வியாபார ரீதியாக சேருங்க. வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் தொடர்பான வியாபாரிகளுக்கு இந்த வாரம் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆதரவும் நல்ல ஒத்துழைப்பும் நல்ல உதவிகளும் உங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு புத்துணர்வான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க. இல்லைங்க நான் அலுவலக பணியில் இருக்கிறேன், உத்தியோகத்தில் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழல் இருக்குங்க. நண்பர்களே, நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோட சந்தாதாரராக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக சுட சுட உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு வேண்டுங்கிற டிரான்ஸ்ஃபர், பதவி உயர்வுகள் எல்லாம் பெறக்கூடிய ஒரு நல்ல யோகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் சக ஊழியர்களோட பழகும்போது தேவையில்லாத வாக்குவாதங்கள், வீண் வாக்குவாதங்களை நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. இந்த வாரம் உங்கள் பேச்சை குறைச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் உறவுகள், சக ஊழியர்களுடனான உறவுகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல சலுகைகள், நிறைய ஆஃபர்ஸ் சேருங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக
நல்ல சலுகைகள் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இராணுவம் அல்லது காவல்துறை சம்பந்தமான அன்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் கூடுதலாக அலைச்சல்கள் இருக்கலாம். ஆனால் உயரதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகமான மனமகிழ்ச்சியை கொண்டு வந்து தருங்க. நீங்கள் படைப்பாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் படைப்பாற்றலை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. அதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். உங்களுக்கான நிதிநிலை கட்டாயமாக அதன் மூலமாக மேம்படுங்க. அதனால் படைப்பாற்றல் மூலமாக நிறைய சம்பாதிக்க முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக வரும் காலங்களில் நீங்கள் உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் அலுவலக பணியிலிருந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வரதுக்கு முயற்சிகள் மேற்கொள்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் பெறுவீங்க. எனவே ரொம்ப ரொம்ப சூப்பராக நீங்கள் குடும்பத்தோடையும் நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் அலுவலக பணிகள் ரீதியாக வந்து சேருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாரமாக கண்டிப்பாக அலுவலக பணிகள் அமையும். ஏன்னா அதிர்ஷ்டம் என்பது முழுமையாக உங்களை ஆதரிக்கக்கூடிய வாரமாக உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் தடையில்லாமல் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலுங்க கையிலேருந்து நழுவ விடக்கூடாதுங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விடாமல் நீங்கள் முழுமையாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்ற பாதையை நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு சூப்பராக இருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் காதலர்கள் வந்து பார்த்திங்கன்னா இயல்பிலேயே உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் வந்து சில விஷயங்கள் அக்கறை இல்லாமல் செயல்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. வெற்றிகரமான காதலராக மாறணும் அப்படின்னா இந்த வாரம் நீங்கள் வந்து நெகட்டிவான விஷயங்கள்லேருந்து தள்ளி இருக்கணுங்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது. உங்கள் மனம் குறைந்த காதலருடன் அக்கறை காட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய மனம் குறைந்த காதலர் உங்களை அன்பாக கவனித்துக் கொள்வார் அப்படின்றதுனால நீங்களும் திரும்ப அன்பு செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக உணர்ச்சி வசப்படாமல் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பதன் மூலமாக காதல் வாழ்க்கை இனிமையாக மாறுங்க. இது திருமண மாணவர்களுக்கும் பொருந்துங்க. திருமண மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட அதிகமான ஒரு ஈர்ப்பை உங்கள் வாழ்க்கை துணை மேலே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்காக சில ஸ்பெஷலான பிளான் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் அவருக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம் அல்லது அவரை சர்ப்ரைஸாக எங்கேயாவது அழைச்சிட்டு போயிட்டு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் போன்ற உணவுகளை வந்து ஷேர் பண்ணிக்கிறது போன்ற விஷயங்களை செய்யலாங்க. அதனால் சர்ப்ரைஸாக நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் இந்த வாரத்தில் இல்லற வாழ்க்கையை வந்து சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும். அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணை இதயத்தை நீங்கள் வெல்ல முடியுங்க. இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது அன்புக்குரியருடன் நீங்கள் வந்து சர்ப்ரைஸாக சில பிளான்களை உருவாக்கி கொண்டு அவரை ஆச்சரியப்படுத்தி நீங்களும் வந்து சந்தோஷத்தை பெறுவதற்கு உகந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் தொல்லை தரக்கூடிய பழைய பிரச்சனைகள்லாம் நீங்கள் இப்போ பேசி தீர்க்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால குடும்ப பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வருங்க. உட்காந்து பேசுறது நல்லது. சூழ்நிலை தகுந்த மாதிரி அனுசரித்து போங்க. குடும்ப உறுப்பினர்களோடு பழகும்போது அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க. தேவையில்லாத சிந்தனைகள் குழப்பங்கள் வந்து போனாலும் இந்த வாரம் நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருந்து குழப்பங்களை நீக்கிக்கொள்ள நீங்கள் பொறுமையாக இருந்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பழைய புகைப்படம் அல்லது ஆல்பத்தை வந்து இந்த வாரம் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கும்போது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை பற்றிய பழைய நினைவுகள் வந்து சேருங்க. அதன் மூலமாக பழைய நினைவுகள் மூலமாக உங்களுக்கும் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியில் மற்றும் நல்ல ஒரு நினைவு கூறத்தக்க வகையில் சிறப்பான நல்ல ஒரு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க. எனவே சந்தோஷமாக அதை ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட. மகிழ்ச்சியான ஒரு வாரமாக குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் உங்களுக்கு அமையும். மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாரம் அதிகமான வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனவே மாணவர்கள் வந்து சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் நீங்கள் தான் பெஸ்ட்டுங்கிறத மனசுலேருந்து நீங்கள் அந்த ஆணவத்தை வைத்துக் கொள்ளாமல் உங்களது பாடங்களை புரிந்து கொள்வதில் மற்றவங்களோட உதவி நீங்கள் வந்து ஈகோ இல்லாமல் பெற வேண்டுங்க. அப்போதான் மாணவர்கள் வந்து கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். எனவே மாணவர்கள் வந்து ஈகோ விட்டு அளிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நான் தான் பெரிய ஆளுங்கிற அந்த அகந்தையை வந்து நீங்கள் கண்டிப்பாக மனதிலிருந்து எடுத்து தூக்கி எறிய வேண்டியது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் கொஞ்சம் கூட சுணக்கம் காட்டாங்க மற்றவங்களுடைய உதவி நீங்கள் பெற்றுக்கொண்டு நல்ல பாடங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு தீபமேற்று வழிபாடு செய்வது நல்லதுங்க. எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் ஆண்டாளை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் சிறப்பாக நல்ல முன்னேற்றம் பெறுங்க. சுபகாரிய தடைகள் எல்லாமே குறையும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருக்க பட்சத்தில் எல்லாருமே மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்கள் பொண்ணான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது வரவேற்கப்படுகிறது. தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களா நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் புது வீடியோக்கள் சுட சுட உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். நமது தினசரி ராசிபலன்கள் வார ராசிபலன்கள் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாங்க. மீண்டும் நாளை தின ராசிபலன்கள் மற்றும் அடுத்த வார ராசிபலன்கள் எப்படி அமைது அப்படின்றத நான் புதிய வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.